கட்சிக்கு வந்தோடனே எல்லாரும் ரசிகர்களும் ஃபுல்லாக விஜய் 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 விஜய்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விஜய்க்கே ஓட்டு போடலான்னு ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்காங்க. சான்ஸ் உண்டு, ஜெயிக்கிறது வரலாம். விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய்க்கு அதிகமான ரசிகர்கள். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரோட கொள்கை நல்லா இருந்ததா, அவரோட செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு நான் தலை ரசிகராக இருந்தாலும் ஓட்டு போடலாம். உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விஜய் தான். விஜய் தான் பிடிக்கும். எந்த ஊர்ல வர்றாங்க? நான் சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டமா? சரி, வீட்டில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? வீட்டில் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க விஜய் தான் விஜய் தான் விஜய் தான் கட்டுறாங்க எல்லாரும். என்ன காரணம்? என்ன எதுக்காக விஜய் ஓட்டு கொண்டுக்கிறாங்க? என்ன மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாரு. இப்போ கட்சிக்கு வந்தோடனே எல்லாரும் ரசிகர்களும் ஃபுல்லாக விஜய் 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 விஜய்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விஜய்க்கே ஓட்டு போடலான்னு ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்காங்க. நான் விஜய்க்கு தான், கண்டிப்பாக இப்போ விஜய்க்கு தான் முடியும். நான் விஜய் ஃபேன் தான். இனியவன். எந்த ஊருன்னு சொன்னா? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வரையா? சரி, ஓகே. விஜய்க்கு தான் இப்போ உன்னோட ஓட்டு. ஆமாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது சொல்கிறாங்களா அந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு? ஏதாவது என்ன மாதிரி நீங்கள் பேசிக்கிறப்போ என்ன சொல்கிறாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஸ்டாலின் அவங்கள சொல்கிறாங்க, பாதியார் நிறைய பேரை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் தான். நம்ம விஜய் தான். சூப்பர் தம்பி. அரசியல் வந்திருக்காரு தளபதி. அவர் ஜெயிக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது. ஏகே ஃபேன்ஸும் ஒரு ஓட்டு போட்டால் தான் முடியும். அவரால் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுங்க, போட்டால் தளபதி வரலாம். ஆமாம். நீங்கள் யார் ஃபேன்? நாங்கள் தலை ஃபேன். ஆமாம். நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து தளபதிக்கு ஓட்டு போடுங்க. தளபதிக்கு ஓட்டு போடுங்க, போடாமலாம் இருக்காதீங்க, எல்லாம் போடுங்க. வந்தால் நல்லா செய்வார் அவர். நல்லா செய்வார். செய்வார். நீ சொல்கிற தம்பி நல்லா செய்வார். பிடிப்பா? 2020 பெரிய வேலை வந்து யாருக்கு ஓட்டு போடுவேன்? ஏன்னா விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். நீங்கள் வந்து தலை ஃபேனாக இருக்கு. நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட? விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். நீங்கள் எந்த ஊருக்கு தம்பி? நாங்கள் சென்னை குரோம்பேட்டு. தேங்க்யூ. விஜய் அவரோட அரசியல் எப்படி? ஒரு அரசியலில் மாற்றம் வேணும். அதனால் வந்தால் நல்லாயிருக்கும். வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாற்றத்துக்கான தலைவர் யார் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? இப்போ விஜய் இருப்பாருங்களா, இல்லை சீமான் இருப்பாரா, இல்லை எடப்பாடி இருப்பாரா? இல்லை, விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. முகம் தெரிஞ்சால் அதனால் விஜய் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய. என்னென்ன அப்படி சொல்ல காரணம்? இல்லை, ரசிகர்கள் எல்லாமே விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய்க்கு அதிகமான ரசிகர்கள். இந்த மீடியா வந்து விஜயகாந்த் பண்ண மாதிரி விஜயை பண்ணிடும் அப்படின்னு பயம் இருக்குங்கிறாங்க. எப்படி பாருங்க? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக விஜய் ஒரு 50% வருவார். எப்படி நான் பார்க்குறேன் இந்த ஒரு அசுர வளர்ச்சி, குறிப்பாக வந்து நம்பர் 1 ஹீரோவாக இருக்காரு, கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு. தப்புன்னு மக்கள் ஏற்றுக்குருவாங்களான்னா? இல்லை, அப்படி இல்லை. ரொம்ப காலமாக அரசியலில் ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்திருக்கு. மாற்றத்திற்கான தலைவரை மக்கள் தேடிட்டு இருக்காங்க. அது தளபதி விஜயா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு சொல்ல என்னென்ன காரணம்? அவர் மக்களுக்கு நல்லா செய்கிறாருங்க. கீழ்மட்டத்துலேருந்து பேசிக்காக செஞ்சுட்டு வர்றாரு. அப்படிங்கிற மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. ஏன் விரும்ப? அது 2 சில்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறாங்க, இதாகவும் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள்கிட்ட விஜய் போராடி தான் வரணும், சும்மா இல்லை, போராடி தான் வரணும், வந்து ஆகணும். போராட்டம் இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு, இருக்கு. கடைசி காலத்தில் பார்ட்னராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாமல் இல்லைங்க, அது கூட்டணி வச்சா ஓகே, நல்லா இருக்கும். அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, அது அவங்களோட உரிமை. இந்த சந்தோஷமான விஷயம், சந்தோஷமானது தான். வரதான் செய்யும், அரசியல் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் சான்ஸ் உண்டு, ஜெயிக்கிறது உண்டு, வரலாம். வந்தவுடனே முடியாது, கொஞ்சம் காலங்கள் ஆகும். உடனே முடியாது, கொஞ்சம் காலங்கள் ஆகும். மாற்றத்திற்கான ஒரு தலைவரை உண்டு, 75% உண்டு. நம்ம டிஎம்கே நல்லா பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது புதுசாக வர்றாங்க, நம்ம தடுக்க முடியாது. வரட்டும், நல்லா செய்யட்டும். மக்கள் தான் நல்லது செய்ய போகிறாங்க, நல்லது செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு டிஎம்கே பற்றி தெரியும், டிவிக்கு பற்றி நமக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் நமக்கு என்னென்னு தெரிய போகுது.
போகுது. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அது டிஎம்கே பண்ண சில காரியங்களை சரியா பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா இருக்கலாம், இருக்கலாம், அதிக வாக்கு இருக்கு அதுவும் உண்டு, இருக்கலாம். என்னன்னு சொல்லுவீங்க? எதை இதை மாத்திக்கிட்டா இன்னும் திமுக மக்கள் மத்தியில பிரபலம் அடையும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அது நிறையா இருக்குது. அது குறிப்பாக எதுவும் சொல்ல முடியலை. இருக்கலாம். அரசியல் பயங்கரமான விமர்சனம் வைக்கிறாங்க. நீட்டு காரியத்துல சரியா செயல்படல. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. இவங்களும் பண்ண முடியல சொல்லி. ஆமாம் 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 சொல்லி ஆக்கலாம். எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாங்க. ஆமாம், தகுதி படுத்துறதுக்கு 1000 ரூபாங்க. இந்த மாதிரி விமர்சனங்களை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? நீங்க ஒரு டிஎம்கே இல்லை முன்னாடி 75% எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காருல்ல, 75% எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்காமல 20% புது கொடுக்கல, 3/4 பேர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. தகுதியான கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயம். தளபதி விஜயை பற்றி நீங்க தான் சொல்லணும். இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நேரடி காம்படிஷனா நேரடி எதிரியா இருந்த விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, எப்படி பாக்குறீங்க? அரசியல் வர்றதை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா விஜய் நீங்க வந்தாலே தல ரசிகர் இல்லாம விஜய்க்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்களா? அப்படியா? அப்படிலாம் இல்லை, எல்லாம் காமனாக இது பண்ணுறது தான். ரசிகர்களுள்ளதான் இது. அரசியல் வந்தோடனே மாறுபட்ட கருத்தாக தான் இருக்கு எல்லாத்துக்கும். எப்படி அவரோட கொள்கையெல்லாம் தல ரசிகர்கள் பாதி பேர்த்து பிடிச்சிருக்கலாம், பிடிக்காத கூட இருக்கலாம் சில பேர்த்துக்கு. நம்ம சொல்ல முடியாதுல 100%. விஜய்ங்கிறதுனால அவர் ஓட்டு போடாம இருப்பீங்களா அப்படி கேட்குறாங்க? அப்படிலாம் இல்லை, அவரோட கொள்கை நல்லா இருந்ததா, அவரோட செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு நான் தல ரசிகராக இருந்தாலும் ஓட்டு போடலாம். ஓட்டு போட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு காம்படிட்டா நேருக்கு நேரம் இருந்தவர் சினிமாவே வேண்டாம்னு அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்ல முடியாது எதுவும். அவங்க வந்தால் அது இப்போ எலெக்ஷன் 2026 வருது. அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் எலெக்ஷன் சதவீதம் எவ்வளோ வருது வாக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம எதாக இருந்தாலும் முடிவெடுக்கும். ரொம்ப அஜித் ஃபேன்ஸ் குரூப்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. நாங்கள் வந்து சினிமாவில் தான் எதிரி, ஆனால் வந்து விஜய் அரசியல் பண்ணும்போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். நீங்கள் எப்படி? நானும் ஆதரவு விஜய்க்கு ஆதரவு. விஜய் முதல்வர், எடப்பாடி முதல்வர். எங்களுடைய ஆதரவு எடப்பாடியார். ஓகேங்களா? 2019-18 எடப்பாடியார் ஆதரவு நிறைய இருந்துச்சு. நல்லா செஞ்சார், மக்களுக்கு நல்லா செஞ்சார். அதனால் எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடியார் ஆதரவு தான் எங்களுக்கு. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க சொல்லிக்குவாங்க இருந்தாலும், ஆனால் எடப்பாடியார் தான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சார். ஸோ தளபதி வந்தால் நல்லா தான் இருக்கும். மக்களுக்கு நல்லா செஞ்சதும் ஓகே தான். ஓகேங்களா? எப்படி பாக்குறீங்க? சரியான எதிர்கட்சி அதிமுக செயல்பட்டு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா திமுக வந்து பல அந்த நேரத்தில் சுட்டிக்காட்டாம எந்த பிரச்சனையும் சந்திக்காம பெரிய விஷயங்கள்லாம் ஆமாம் நடந்திருக்கு ஈடுபாடு நடந்திருக்கு தான். ஆனால் இருந்தாலும் சரி தான், ஓகே. ஏன்னா யாரு கேட்டாலும் எடப்பாடியார் தான் சொல்லுவாங்க. குடும்ப ஆட்சிங்கிறாங்க. இது அப்படி கிடையாது. அரசியல் எல்லாரும் குடும்பம் தானே வர்றாங்க. அன்புமணி எடுத்துக்கோங்க, ராமதாஸ் எடுத்துக்கோங்க, குடும்பம் தான் வர்றாரு. எல்லாம் குடும்பம் தான் வர்றாங்க. அது தப்பு இல்லையே. நல்லது, நமக்கு நல்லது செய்யணும். யார் வந்தால் என்ன, அவங்க நல்லது செய்யணும். அவ்வளோ இப்படி பார்க்கலாமாண்ணா? இப்போ அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது, முதல்வர் சீட்டில் உட்கார தகுதி இருக்குது. இப்போ அண்ணன் என்ன மாதிரி ஒரு தொண்டன் வந்து கடைசி வரை தொண்டனாகவே இருந்துட்டு போயிருக்கோமா அப்படின்னு? அது தவறான விஷயங்கள் தான். அது தவறான விஷயங்கள். முதல்வர் உங்கள் வேட்பாளர் அறிவிச்சா எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லை? ஆமாம், அண்ணன் போயிட்டாரு, அடுத்து அந்த சீட்டுக்கு நான் வரலாம். நம்ம இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது. அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. அது 50 நிமிஷமாக இருக்கும். கண்டிப்பாக 2026 எப்படி போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? திமுக வசதி டிவிகேன்னு இருக்குமா, இல்லை அதிமுக அந்த மாதிரி ஏதாவது கட்சிகள்? டிஎம்கே மெயின், ஏடிஎம்கே வருது, அடுத்து டிவிகே 3 தான் மெயின். 3 டிவிகே மெயினாக வருது. ஆனால் உள்ளே வருது, கன்ஃபார்மாக வருது. உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் பேசும்போது என்னென்ன சொல்கிறாங்க? என்ன இந்த மாதிரி டிவிகே விஜய்னு ஒரு அரசியல் சினிமா ப்ராப்ளம் பயங்கரம் நம்மளை எதிர்க்கிறாரு, அதை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க உங்கள் கட்சிக்குள்ளே கேட்குறேன்? எங்களுக்கு என்ன, அது பாதிப்பு இருக்க தான் இருக்கும். பாதிப்பு இருக்கும். இப்படி பாதிப்பு இருக்க தான் செய்யும். பாதிப்பு இல்லாமல் இருக்காது. பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு எந்த ஒரு மதுரை. ரைட். ஓகே.